வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தர்பூசணி பழங்களில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். வாட்டர்மெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்பூசணி கோடை காலத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த பழமாக இருக்கு. இது உடலுக்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ நன்மைகளையுமே நமக்கு கொடுக்குங்க. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தர்பூசணி பழங்களில் 92% நீர் சத்து இருக்கிறதால இது உடல் வறட்சியை தடுக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த தேர்வாக இருக்கும். அதே போல இந்த உடல் வெப்பத்தை தணிக்கிறதுல தர்பூசணிக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். வெயினால் ஏற்படக்கூடிய சோர்வை நீக்கி உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸை வழங்குது. சிறுநீரக செயல்பாட்டை தூண்டி உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படிப்பட்ட தர்பூசணியை இந்த கோடை காலங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மற்றும் ரத்த அழுத்தம் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் தொடர்ந்து நம்ம தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா, தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதிக அளவில் நமக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால இது நமக்கு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதுக்கும் உறுதி செய்யும். இதனால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பு எப்போதுமே சீராக வைத்துக் கொள்வதற்கு லைகோபின் ஹெல்ப் பண்ணும். அப்போ மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் அந்த பிபி ப்ராப்ளத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம கியூர் பண்ணும்போது தான் அந்த ரத்த நாளங்கள் வழியாக, நரம்புகள் வழியாக எந்த இறுக்கங்களும் இல்லாமல் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நாம தர்பூசணி பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சிட்ருலின் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு பிபி ப்ராப்ளத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதனால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதுக்கு பிபி ப்ராப்ளத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொண்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம், தர்பூசணி பழங்களில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்கு. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தொற்று நோய்கள் அண்டாமல் நமக்கு பாதுகாக்கும். விட்டமின் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா, கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கும் சர்ம ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விட்டமின் சி இருக்குங்க இல்லையா, ஸோ இது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நமக்கு குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் இது எல்லாத்தையுமே நமக்கு வராமல் தடுக்கும். ஸோ தொற்று நோய்கள் நம்ம எப்போதுமே அண்டாது. நாம நம்மளுடைய உணவுகளில் தர்பூசணி ஆட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதனால் விட்டமின் ஏ கிடைக்கிறதால கண் பார்வை மேம்படுத்திக்கலாம், சரும ஆரோக்கியத்தையும் பராமரித்துக் கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த உயிர் சத்துக்கள் நம்மளுடைய சருமத்துக்கும் கிடைக்கும் போது நீர் வறட்சி எதுவுமே ஏற்படாதுங்க இல்லையா. இதனால முகச்சுருக்கம் இல்லாத ஒரு பளபளப்பான சருமமும் நமக்கு கிடைக்கும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, எடை மேலாண்மையை சிறப்பாக பராமரித்துக் கொள்வதற்கான தர்பூசணி பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். காரணம், தர்பூசணி பழங்கள் கலோரிகள் மிகவும் குறைவு, ஆனால் நீர் சத்து மற்றும் நார் சத்து அதிகம். ஸோ இது வயிறு நிறைந்த ஒரு உணர்வை தருவதால தேவையற்ற பசியை உங்களுக்கு குறைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு, அந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வழிமுறையில் உங்களுடைய உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்க, அதுக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தேடிக்கிட்டு இருக்கீங்க, எனர்ஜி ஃபுட் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தர்பூசணி பழங்களை எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி உடல் எடை குறைக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அதெல்லாமே கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டுரும். தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு பிடிப்புகள், தசை அதெல்லாமே உங்களுக்கு எதுவே இருக்காது. கட்டுக்கோப்பான ஒரு உடல் அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. இதனால தான் இது உங்களுடைய செரிமானத்தையுமே பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் ஆரோக்கியமாக வைக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றிவிட்டு எடை மேலாண்மையும் பாதுகாக்குது, செரிமானத்தையும் பாதுகாக்கிறதுக்கு எல்லாமே இது தர்பூசணி உதவிகரமாக இருக்கும். தசை வலிக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது தர்பூசணி பழங்கள். ஸோ உடற்பயிற்சி செய்பவர்களுக்கெல்லாம் அல்லது அதிக உடல் உழைப்பு மேற்கொள்பவர்களுக்கெல்லாம் தர்பூசணி பழத்தை அவங்க எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது தர்பூசணி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறதோ அவங்களுக்கு மிகவும் நல்லது. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த தர்பூசணி இருக்கக்கூடிய அந்த சிட்ருலின் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் தசைகளில் ஏற்படக்கூடிய தசைப்பிடிப்பு மற்றும் தசைவலி, தசைகள் தளர்ச்சி அடைவதால் ஏற்படக்கூடிய தசைவலி இது எல்லாத்தையுமே விரைவாக குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ தசைகள் பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல், தசைகள் வலுவிழுந்து போகாமல் வலுவாக நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு கட்டுக்கோப்பான ஒரு உடலமைப்பு நமக்கு கிடைக்கும். குறிப்பாக தசை வலி ஏற்படும் போது தர்பூசணி பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சரி பண்ணிக்கலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்டது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தர்பூசணி பழம். ஸோ கேன்சர் சிம்டம்ஸ் அது நமக்கு கியூர் பண்ணிடும். குறிப்பாக அந்த புற்றுநோய் செல்கள் நம்ம தாக்காத வண்ணம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இந்த தர்பூசணி பழம் இருக்கும். அதுக்கான காரணம், தர்பூசணி பழத்தில்
பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின் மற்றும் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் தான். ஸோ இது வந்து உடலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து சேதமடைவதை தடுத்து சில வகையான புற்றுநோய்கள், குறிப்பாக செரிமான மண்டலத்தை தாக்கக்கூடிய புற்றுநோய்கள், இந்த மாதிரி புற்றுநோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்குது அப்படின்றது தான் குறிப்பிட்றாங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களிலிருந்து விடுதலை பெறுவதற்குமே தர்பூசணி பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தர்பூசணி சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் நம்ம வந்து சாப்பிடலாம். இரவு நேரங்களில் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அந்த தர்பூசணி பழம் அதிக நீர் சத்து கொண்டிருக்கிறதால ஒரு சில பேருக்கு அது தூக்கத்தை வந்து தடைப்படுத்தலாம். ஸோ தூக்கம் வந்து தடைபாடு ஏற்படலாம். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இப்போ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகம் இருக்கிறவங்க மருத்துவரினுடைய ஆலோசனையின்படி அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒருவேளை பிளட்டில் சுகருடைய அளவு வந்து அது இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிடலாம். ஸோ கவனமாக இருக்கணும். தர்பூசணியுடைய விதைகள்லையுமே புரதம் மற்றும் இரும்புச்சத்து இருந்திருக்கிறதால அதையுமே நம்ம காய வைத்து உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.